சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க ரோகிணி வசமா சிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க விஜயாவுக்கு சீக்கிரத்திலே தெரிய வரப்போது, ரோகிணி தான் நம்ம ட்ரிக்ஸோடைய அம்மான்னு. இங்க வந்து நம்ம முத்து வந்து சொல்றாங்க மீனாட்ட, "மீனா, நம்ம ட்ரிக்ஸ் வந்ததுலேருந்து அவன் ஆச்சிய பார்க்க கூட்டு போவே இல்ல. அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் வாங்கிட்டு, அவ ஆச்சிய கொண்டு காட்டிட்டு கூட்டு வருவோம் மீனா" அப்படின்னு மீனாட்ட சொல்றாரு முத்து. இத கேட்ட, "சரிங்க, நீங்க சொல்றது சரிதான். அந்த ட்ரெஸ் வந்ததுலேருந்து பாவம். அவன் அம்மாவையும், அப்பாவையும் பிரிஞ்சு இந்த குட்டி பையன் இந்த வயசுல இப்படி வாழ்றான். பாவமா இருக்குங்க." அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, ஆமா. உடனே விஜயா பக்கத்துல இருந்து கோவத்துல பேசுறாங்க. "ஊரா விட்டு புள்ளைய கூட்டு வந்து தான் புள்ளன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்குல்ல பாரு. இவன் இதெல்லாம் எங்க முன்னேற?" அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. அவ ஆச்சி அங்க உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கா. அம்மா எங்க போனான்னே தெரியல. வெளிநாட்டுல புள்ளைய பார்க்காம வெளிநாட்டுல போய் என்ன செய்றாளோ தெரியல அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. இத பார்த்த அண்ணாமலை, "என்ன விஜயா பேசுற?" அப்படின்னு பார்த்து கேட்குறாரு அண்ணாமலை. "விஜயா, நீ பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்ல. ஒருத்தி சின்ன குழந்தைட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? நாம முத்தும், இப்ப மீனாவும் அந்த குழந்தை வந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்ல. இந்த பையன் ஸ்கூல்ல நல்லா படிப்பான். அந்த குட்டி வயசுல இவ்வளோ நாலேட்ஜோட ஒரு பையன் இருக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இரு." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்ட நம்ம விஜயா, "ஏங்க, நீங்க என் வாய மட்டும் அடக்குங்க. இங்க வீட்ல என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு மட்டும் பார்க்காதீங்க." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இப்ப என்ன நடக்கல? எல்லாம் அது அது நடந்துகிட்டே இருக்கு. "எப்பா பாத்தியாப்பா, அம்மாக்கு இந்த பையன் தான் இடைஞ்சலாம். அம்மா மடியில போய் கொஞ்சிக்கிட்டா இருக்கான். அவன் பாட்டுல அவன் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன பையன், எந்த தொந்தரவும் கிடையாது. ட்ரெஸ்ஸு நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லப்பா." அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை உடனே சொல்றாரு, "ஆமான்டா முத்து. அந்த பையன் நல்லா ஸ்கூல்லயே நல்லா படிப்பான். ஆனா அந்த பையனுக்கு நல்ல மார்க் இருக்கு. ஆனா அவனோட லைஃப்லாம் பின்னாடி நல்லாருக்கும்." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத பார்த்த மீனா வந்து சொல்றாங்க, "சரியா சொன்னீங்க மாமா. ட்ரிஸ்ஸு வந்து சின்ன வயசுலேருந்து பொறுப்பா சின்ன வயசா இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிடுவான். நல்லா நம்ம சொல்றத கேட்பான்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எவன் யார் புள்ளையோ கூட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்குங்க." அப்படின்னு விஜயா பேசுறாங்க. பக்கத்துல இருக்க மனோஜையும், ரோகிணியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கன இருக்க முத்து வந்து சொல்றாங்க, ஆமா, ஆமா. ஒரு குழந்தைய பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் பேசத் தோணுது? சின்ன வயசுல என்னையே அந்த அளவுக்கு நீங்க பேசி தானே வளர்த்துருக்கீங்க." அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே விஜயா பேசுறாங்க, "ஏய்! நீங்க என்னடா ஆவுன்னா என்கிட்டயே கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நீ பேசுற. நான் வந்து நாம குடும்பத்து சூழ்நிலைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ செய்யுங்க." அப்படின்னு ரூமுக்குள்ள போயிருதாங்க. இத பார்த்த ரோகிணிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம புள்ளைய பக்கத்துல கூட்டு வச்சு நம்ம கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோமே அப்படின்னு ரோகிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ், ரோகிணி, எல்லாரும் உள்ள நின்னுட்டு, "இவன் எங்கேயும் போறான். நமக்கு என்ன?" அப்படின்ட்டு போறாங்க அவங்கவங்க வேலைக்கு. இப்ப அண்ணாமலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரோகிணி வந்து இப்ப வசமா சிக்கணும்னு நெனைச்சா இந்த கதைக்கு லைக் பண்ணிக்கோங்க.